அஜித்துடைய குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜித்துடைய கேரியர்லேயே வந்து ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக மாறப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 8 நாட்கள்ல வந்து கிட்டத்தட்ட 196.5 கோடிகளை வந்து கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தமிழக அளவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 113 கோடிகளை கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பு ப்ரொமோஷன் செலவு உட்பட மொத்த பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 200 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்பதான் இந்த படத்தோட வசூலே வந்து 200 கோடியா நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இனிமே ஓடுனா தான் லாபமா படத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா படத்தோட ஓடிடி மற்றும் சேட்டலைட் உரிமம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு கணிசமான லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 8000 ஸ்கிரீன்ஸ்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சோ இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பா அப்படின்னு இன்னும் கணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. சோ 220 கோடியை இந்த படம் வசூலிச்சா அதுல 114 கோடி விநியோகஸ்தர்களுக்கு பங்காக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் 220 கோடிகளை தாண்டும் பொழுது இந்த படம் லாப கணக்குள்ள போயிடும். சோ அப்ப இந்த படம் ஒரு ஹிட் படமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ படம் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. இனி அடுத்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா வந்து 220 கோடிகளை வந்து அசால்ட்டா தாண்டிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தாண்டி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் திரைப்படங்கள்ல அதிக வசூலித்த திரைப்படமாகவும் இந்த படம் மாறி இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் 5 லெவல கிராஸ் பண்ண போது அஜித்துடைய ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக மட்டும் இருக்க போகுதா இல்ல தமிழ் சினிமாவுடைய ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக மாற போகுதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.